சமீப காலங்களாவே வேர்ல்டு வார் 3 வருமா இல்லையா அப்படின்ற குழப்பம் தான் எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டு இருக்கு. இன்கேஸ் வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சா எந்தெந்த நாடுகள் போர்ல இருந்து பாதுகாப்பா இருக்கக்கூடும் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கதை 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 கேளு இவ 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 கதை கேளு. ரீசெண்டாவே உலக அரசியலானது ஒரு குழப்பமான சூழல்ல தான் இருந்துட்டு இருக்கு. குறிப்பா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது நடத்திய தாக்குதல், அந்த தாக்குதல்ல ஈரான் தலைவரான காம்னே உயிரிழந்ததா வெளியான தகவல், அதே போல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல், இது எல்லாமே மூன்றாம் உலக போரானது வெடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடமிருந்து மற்ற நாடுகள் அணு ஆயுதங்களை பெறக்கூடாது அப்படின்னு கடுமையா எச்சரிச்சாரு. தொடர்ந்து ஈரானும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளா இருக்கும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல தாக்குதலை நடத்தினாங்க. அதற்கு பின் உலக அரசியல் சமநிலையை சீர்குலைக்கும் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்தது. என்னதான் பதட்டமான சூழல் நிலவி வந்தாலும் இப்ப வர உலக போர் இருக்கு அப்படின்னு எந்த ஒரு நாடுகளும் அபிஷியலா அறிவிக்கல. அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பல உலக நாடுகள் சேர்ந்து மோதினாதான் இது உலக போர் அப்படின்னு அறிவிக்கப்படும் சொல்றாங்க. ஆனாலுமே பதட்டமான நிலை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்கேஸ் இந்த உலக போர் ஆரம்பிச்சா எந்தெந்த நாடுகள் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றத குளோபல் பீஸ் இண்டெக்ஸை வச்சு கணிச்சிருக்காங்க. அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நான் சொல்ல போற நாடுகள் ஐஸ்லாந்து மற்றும் அயர்லாந்து. இந்த இரண்டு நாடுகளுமே உலகின் அமைதியான நாடுகள் அப்படின்ற பட்டியல்ல பல ஆண்டுகளா இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து நியூசிலாந்து. புவியியல் ரீதியா இது தனிமைப்படுத்தப்பட்ட நாடு அப்படின்றதுனால இதுவுமே அந்த அளவுக்கு பாதிப்பு பெறாது. அடுத்து சுவிட்சர்லாந்து. இந்த நாடானது ரொம்ப ஆண்டுகளாவே ஒரு சமநிலையான சூழல்ல தான் பின்பற்றிட்டு வராங்க. அதுக்கு அடுத்து பூட்டான். பூட்டான் இப்ப வரை எந்த ஒரு மோதல்லையும் ஈடுபட்டதில்ல. அதே போல ஒரு அமைதியான காட்சியை தான் இது தந்துட்டு இருக்கு. கடைசியா அர்ஜென்டினா மற்றும் சிலி. இது மெயினான போர்க்கள இடங்கள்ல இருந்து தள்ளி இருக்கிறதுனால இதுவும் அந்த அளவு பாதிப்பு பெறாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்தியா என்னப்பா ஆகுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். போர் வந்தா கூட இந்தியா உடனே பேட்டில் ஃபீல்டா ஆகுறது அப்படின்றதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதுவே உலக போர் அளவுக்கு அது போயிடுச்சு அப்படின்னா கூட இந்தியா பொருளாதார ரீதியா, அரசியல் ரீதியா பாதிப்புகளை சந்திக்க கூடும். இந்த பதற்றமான சூழல் நீடிக்குமா இல்லையா, உலக போர் நடக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்துறதுதான் பார்க்கணும்.